நம்ம நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு வர பாடல்களோட லிரிக்ஸ் எல்லாமே பார்க்கும் பொழுது ச்சே இவர் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படிப்பட்ட கவிஞர் தான் வாலி. அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு 10 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி அவரை பற்றின ஒரு குட்டியான ஸ்டோரியை இந்த குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்ல வாங்க பார்க்கலாம். கருப்பு வெள்ளை காலம் முதல் தற்போதைய காலம் வரை திரைப்பட இசை தன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இப்படி மாறும் காலங்களால் உச்சத்தில் கொடிகட்டி பறந்த பலர் கூட துச்சமாக போய் உள்ளனர். இப்படி ஒரு சூழலில் காலம் ஒரு கவிஞனை மட்டும் தன்னகத்தே அணைத்து கொண்டு வயதிற்கு வயது வாலிபத்தையே வாரி இறைத்தது. அவர்தான் வாலிப கவிஞர் வாலி. 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் பிறந்த ரங்கராஜன் தனது நண்பரின் அறிவுரைப்படி அன்றைக்கு ஓவியக்கலையில் சிறந்து விளங்கிய ஓவியர் மாளிகை போல புகழ்பெற எண்ணி வாலியானார். அக்காலத்தில் திரைத்துறையும் அரசியல் துறையும் பூவும் வண்டுமாய் உறவு வளர்ந்தன. அந்த சூழலில் பெரும் அரசியல் தலைவர்களால் அன்பு பாராட்டப்பட்டவர் கவிஞர் வாலி. 1959ஆம் ஆண்டு வெளியான அழகர்மலை கல்வன் படத்தில் அறிமுகமானாலும் அண்ணா வசனத்தில் எம்ஜிஆர் நடித்த நல்லவன் வாழ்வான் திரைப்படம்தான் அவருக்கு புகழை பெற்று தந்தது. கண்ணதாசன், பட்டுக்கோட்டையார் போன்ற பல கவிஞர்கள் எம்ஜிஆருக்காய் கவி வடித்து கொண்டிருக்கையில் அவ்வரிசையில் குறுகிய காலத்திலேயே தனது விரிவான கவித்திறனால் இடம் பிடித்தார் வாலி. எம்ஜிஆரின் ஆஸ்தான கவிஞராகவே ஆகிப்போன வாலி கலைஞரின் அன்பையும் பெற்றிருந்தார். கடைசி காலம் வரை அவருடன் உறவு பாராட்டி வந்த வாலி தன்னை கலைஞர் ஏற்றி வைத்த விளக்கென்றே பல முறை பதிவு செய்துள்ளார். வரி எழுதி இசையமைக்கும் காலமாயினும் சரி, மெட்டுக்கு பாட்டு கட்டும் காலமாயினும் சரி, தனது வார்த்தை ஜாலத்தால் ரசிகர்களால் வாரி அணைக்கப்பட்டவர் வாலி. எம்எஸ்பி தொடங்கி இன்றைய அனிருத் வரை, எம்ஜிஆர் தொடங்கி இன்றைய சிவகார்த்திகேயன் வரை வாலி தொடாத தூரம் என்பதே கிடையாது. வாடி போகாத பூக்கள் இல்லை, வாலி போகாத பாக்கள் இல்லை என சொல்லும் அளவிற்கு இவர் பாடல் அமைக்காத உணர்வுகளே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த கால காதலாயினும் சரி, இந்த கால காதல் பாடல்களாயினும் சரி, திகட்டாத வரிகளால் தித்திப்பை கொடுப்பவர் வாலி. வார்த்தையால் ஜாலம் காட்டும் முத்தையை வாலி தனது பாடல்களில் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. இசையமைப்பாளரிடமிருந்து சீக்கிரம் பாடலை ஒப்புதல் வாங்க அவர்களது பெயர்களை வைத்தே ஜாலம் காட்டுவார் வாலி. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை என்ற பாடலாகட்டும், சின்ன தாயவள் தந்த ராசாவே என்ற பாடலாகட்டும், இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இந்த பாடல்கள் திரைப்படங்களின் உண்மைத்தன்மையை ஒருபோதும் கெடுக்காத வண்ணம் வரிவகுத்திருப்பார் வாலி. இதே போல தசவதாரம் படத்தில் ராஜலட்சுமி நாயகன் சீனிவாசன் தான், சீனிவாசன் சேய்ந்த விஷ்ணுதாசன் தான் என நிஜ வாழ்க்கையில் கமலையும் அத்திரைப்படத்தில் விஷ்ணு பக்தனான ராமானுஜ நம்பியையும் குறிக்கும் வகையில் அமைத்ததோடு மட்டுமல்லாமல் நாட்டில் உண்டு 1000 ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் என தனது இயற்பெயரை வைத்து பாடல் இயற்றியிருப்பார். நட்புக்காக பல பாடல்கள் காலம் காலமாக எழுதப்பட்டாலும் இன்றைக்கும் கல்லூரி நாட்களின் கடைசி நாட்களில் கண்ணீர் மல்க கேட்டு மகிழ்வது இவரது ஃப்ரெண்ட்ஷிப் பாடலை தான். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக கலைத்துறையை தனது கவியால் ஆண்டவர் கவிஞர் வாலி. பாடல் வரிகளால் நம்மை வசீகரித்த வாலி வயது மூப்பின் காரணமாக 2013ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி நம்மை விட்டு மறைந்தார். 15,000க்கும் மேற்பட்ட பாடல்களை நமக்கு பரிசாய் தந்த வாலிக்கு 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று. என்ன நேயர்களே, இன்னைக்கான திரைமுரசு நிகழ்ச்சியில சினிமா பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். Until then, it's bye from Divya. Bye bye.